ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் லீபனோன் ஆராதனைக்கு உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக தேவ சமூகத்தில் நாம் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்கள் முழுவதும் நல்லவராகவே நம்முடைய தேவன் இருந்தார். அடைக்கலமானவராய் இருந்தார், அனுகூலமாய் இருந்தார். நம்முடைய தேவனை துதிப்பது அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. எங்களோடு இணைந்து இப்பொழுது கர்த்தரை ஆராதியுங்கள். நம்முடைய தேவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பதற்கு உண்மை உள்ளவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார், அவர் நல்லவர் என்கிற அந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாம். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர். எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன். சேனையின் கர்த்தரை நம்பிடுவாய், பாக்கியம் அடைந்திடுவாய் என்று சேர்ந்து சொல்லுவோம். சேனையின் கர்த்தரை நம்பிடுவாய், பாக்கியம் அடைந்திடுவார். சேனையின் கர்த்தரை நம்பிடுவார், பாக்கியம் அடைந்திடுவார். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் ஆவியின் வரத்தை தந்திடுவார், ஆவியை பொழிந்திடுவார் என்று சொல்லுவோம். ஆவியின் வரத்தை தந்திடுவார், ஆவியை பொழிந்திடுவார். ஆவியின் வரத்தை தந்திடுவார், ஆவியை பொழிந்திடுவார். விரைந்திடுவாய், எழும்பிடுவாய், சீயோனில் சேர்த்திடுவார். எழும்பிடுவாய், சீயோனில் சேர்த்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன். எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எல்லாரும் மீண்டும் சொல்லுவோம். எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் வல்லவர், அடைக்கலமானவர்.
சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், வல்லவர், அடைக்கலமானவர், சேனைகளின் தேவன். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கேரி தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், காக்கிற தேவன், குறைவில்லாதபடிக்கு நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகவே அந்த நம்பிக்கையோடு எல்லாரும் சேர்ந்து விடுதலையோடு கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடப் போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். கேரி தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், கேரி தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மாயெண்ணெய் குறைந்திட்டாலும், காக்கும் தேவன் உனக்கு உண்டு. பானையில் மாயெண்ணெய் குறைந்திட்டாலும், காக்கும் தேவன் உனக்கு உண்டு. கர்த்தர் உண்டு, கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கேரி தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், கேரி தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மாயெண்ணெய் குறைந்திட்டாலும், காக்கும் தேவன் உனக்கு உண்டு. பானையில் மாயெண்ணெய் குறைந்திட்டாலும், காக்கும் தேவன் உனக்கு உண்டு. எல்லாரும் சேர்ந்து இல்லை என்ற நிலை வந்தாலும், இருப்பதை போல் அழைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். இல்லை என்ற நிலை வந்தாலும், இருப்பதை போல் அழைக்கும் தேவன். இல்லை என்ற நிலை வந்தாலும், இருப்பதை போல் அழைக்கும் தேவன். உயிர்ப்பிக்கும் ஆவியினார் உருவாக்கி நடத்திடுவார். உயிர்ப்பிக்கும் ஆவியினார் உருவாக்கி நடத்திடு. சேர்ந்து கர்த்தர் உண்டு, கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கேரி தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், கேரி தாற்று நீர் வற்றினாலும், பானையில் மாயெண்ணெய் குறைந்திட்டாலும், காக்கும் தேவன் உனக்கு உண்டு. பானையில் மாயெண்ணெய் குறைந்திட்டாலும், காக்கும் தேவன் உனக்கு உண்டு. முடியாது என்று நினைக்கும் நேரம், கர்த்தரின் கரம் உன்னில் தோன்றிடும். Thank you Lord. சேர்ந்து சொல்லுவோம். முடியாது என்று நினைக்கும் நேரம், கர்த்தரின் கரம் உன்னில் தோன்றிடுமே. முடியாதது என்று நினைக்கும் நேரம், கர்த்தரின் கரம் உன்னில் தோன்றிடுமே. அளவற்ற நன்மையினார் ஆண்டு நடத்திடுவார். அளவற்ற நன்மையினால் ஆண்டு நடத்திடுவார். கர்த்தர் உண்டு, கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர். சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கேரி தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், கேரி தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மாயெண்ணெய் குறைந்திட்டாலும், தேவன் உனக்கு
உனக்கு உண்டு. பானையில் மா என்னை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் உனக்கு உண்டு. இருளான பாதையில் நடந்திட்டாலும் வெளிச்சமாய் தேவன் வந்திடுவார். இருளான பாதையில் நடந்திட்டாலும் வெளிச்சமாய் தேவன் வந்திடுவார். மகிமையின் பிரசன்னத்தால் ஓடி நடத்திடுவார். மகிமையின் பிரசன்னத்தால் ஓடி நடத்திடுவார். கர்த்தருண்டு. ஓ தேங்க்யூ லார்ட். அற்புதம் உண்டு. கர்த்தருண்டு. வார்த்தை உண்டு. தூதன் உண்டு. அவர் அற்புதம் மீண்டும். கர்த்தருண்டு. வார்த்தை உண்டு. தூதன் உண்டு. அவர் இயேசுவே. கர்த்தருண்டு. வார்த்தை உண்டு. தூதன் உண்டு. அவர் அற்புதம் உண்டு. எரித்தாற்று நீர் வற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் எரித்தாற்று நீர் வற்றினாலும் பஞ்சத்தில் வாடினாலும் பானையில் மா என்னை தேவன் உனக்கு உண்டு. பானையில் மா என்னை குறைந்திட்டாலும் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி சொல்லுங்க. கர்த்தர் உண்டு. கர்த்தர் உண்டு. வார்த்தை உண்டு. தூதன் உண்டு. அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு. வார்த்தை உண்டு. தூதன் உண்டு. அவர் அற்புதம் உண்டு. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யோசுவா சொல்லுகிறது போல நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிறபடி கர்த்தரை சேவிப்பது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். குடும்பமாய் தேவனை சேவிப்பது அதைவிட பெரிய பாக்கியம். சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நல் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நல் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர்யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா? கர்த்தர் தந்த ஆசீர்யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? மீண்டும் சொல்லுவோம். நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ. நீயும்
சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வந்தால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரை சேவிப்பது ஆகாததுன்னு கண்டால் யாரை சேவிப்பாய்? கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோ வந்தால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, ஓ நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. மீண்டும் சொல்லுவோம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. ஆமென். Thank you. உமக்கு நன்றி. கர்த்தரை மகிமைப்படுத்த எல்லாம் சேர்ந்து விடுதலோடு சொல்ல போகிறோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். இந்த பாடல் சேர்ந்து விடுதலோடு பாடலாமா? சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டு கொண்டே ஒரு புதையல், வெற்றி கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டே ஒரு புதையல், வெற்றி கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார்.
சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா, சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா, சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. பாவமெல்லாம் போக்கிவிட்டா, பயங்களெல்லாம் நீக்கிவிட்டா, பாவமெல்லாம் போக்கிவிட்டா, பயங்களெல்லாம் நீக்கிவிட்டா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. எல்லாரும் சொல்லுங்க, பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்கா வாழ்வதுதான், என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஊரெல்லாம் உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமா வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமா வந்திடுவார். சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தானே. சொல்லுங்க, என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை துதியுங்கள், ஆரோனின் குடும்பத்தாரே கர்த்தரை துதியுங்கள். அவர் துதிக்கப்படத்தக்கவரும் அவர் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். தேவன் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பாருங்கள். கடந்த வாரம் முழுவதும் நாம் கடந்து போன எல்லா இடங்களிலும் கர்த்தர் கூட இருந்தார். கர்த்தரமை நடத்தினார். அவருடைய பிரசன்னத்தினால் கர்த்தரமை நிரப்பினார். அவருடைய வல்லமையினால் கர்த்தரமை நிரப்பினார். அந்த பரிசுத்தமுள்ள தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாய் மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா பாடும்.
நான் சோர்ந்து போகும்போது என் பலனாய் மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் ஏளனம் செய்கையில் ஆண்டவர் உயர்த்தி பாடுங்கள். கர்த்தரை துதித்து பாடுங்கள். அது உங்களுக்கு நன்மையாக மாறும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். Thank you Jesus. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. மீண்டும் சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் சொல்வோம் அல்லேலூயா. அவரை உயர்த்துங்கள். அவருடைய கிருபை மாறாததாயிருக்கிறது. ஓ சர்வ வல்லமை உள்ள தேவன். எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும்.
அல்லேலூயா. மீண்டுமா என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. 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 அவரை உயர்த்துவோமா? எல்லாம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசு நல்லவர், அவருடைய மகத்துவத்தை துதியுங்கள். Thank you Jesus. நன்றி. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. ஆதி அந்தமில்லா அநாதி தேவனே, அனைத்தையும் படைத்தவரே. ஓ ஆதி அந்தமில்லா அநாதி தேவனே, அனைத்தையும் படைத்தவரே. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. உம்மை ஆராதிக்கிறேன் சொல்லுங்க. ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. ஆசையோடு ஆராதிங்கள். ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. வேதம் சொல்லுகிறது, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறவரா நம்முடைய தேவன். ஓ சாம்பலுக்கு பதிலா சிங்காரம் தந்தீர் இயேசு ராஜாவும். சாம்பலுக்கு பதிலா உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஓ இயேசு ராஜா. உம்மை ஆராதிக்கிறோம். Thank you Lord. ஓ இயேசு ராஜா. உம்மை கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து உம்மை ஆராதிப்பதே எனக்கு ஆசை. Thank you Jesus. Hallelujah. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. உம்மை ஓ மகிமையே மீண்டும் சொல்லுங்க. உம்மை ஹalleluya என் ஆசை. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. அல்லேலூயா 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 அல்லே. சேர்ந்து பாடுவோம். ஹalleluya அல்லேலூயா 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 அல்லேலூயா
முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா இயேசுவே, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிற ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையிலும் அதிசயமான காரியங்களை செய்வார். உங்கள் சாம்பல் சிங்காரமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். ஆமென். கர்த்தரை உயர்த்தி பாடுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்து ஆசீர்வதிப்பாராம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆராதனை வேளையிலே அவருடைய வல்லமையை மகிமையை எங்கள் மத்தியிலே விளங்க பண்ணினதற்காக நன்றி. மீதியான நேரங்களில் உடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிற ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு சங்கீத பகுதியை இப்பொழுது வாசிக்கலாம். சங்கீதம் 144வது சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த வசனங்களை வாசிப்போம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? மனுஷன் மாயைக்கு ஒப்பாய் இருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும். உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்திற்கு என்னை விலக்கி ரட்சியும். மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். கர்த்தாவே, நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன். தம்பூரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர். மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆண்டவரை துதிக்கவும் தேவனை ஆராதிக்கவும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் அவரை ஆராதிக்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்பதற்கு முன்பதாக சில காரியங்களுக்காக ஜெபித்து தேவனுடைய பிரசன்னத்தோடு தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் காத்திருப்போம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவரே, நாங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரை இந்த ஆன்லைன் மூலமாக உம்மை ஆராதிக்க, உம்முடைய வசனங்களை தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் தாகத்தோடு வாஞ்சியோடு இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே இப்பொழுது அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் உடைய கிருபையும் விசேஷித்த பாதுகாப்பும் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களிலே தேசத்தில் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் என் ஆண்டவர்
ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். எங்கள் அற்புதத்தின் தெய்வம், அதிசயங்களை காணப்படுகிற கர்த்தர், சீக்கிரமாக இந்த சிறையிருப்புகள் எங்கள் தேசத்திலிருந்து மாறும்படி செய்யும் அப்பா. நாங்கள் விடுதலையோடு உம்முடைய சமூகத்திற்கு வந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபையும் பாக்கியத்தையும் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எல்லா நோய் தொற்றுகளும் இயேசுவின் நாமத்தில் ஒழிந்து போகட்டும். யாருக்கும் எந்த பாதிப்பும் வராதபடிக்கு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்துக்குள்ளே, சிலுவை நிழலுக்குள்ளே மறைத்து பாதுகாப்பீராக. கர்த்தாவே, ஒரு விசேஷித்த சமாதானமும் ஒரு சுகமும் எங்கள் தேசங்களில் பெருகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். ஏனென்றால் நீர் ஒருவர் தான் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுவிக்க முடியும். மனம் இறங்கி ஜனங்களை பாதுகாப்பீராக. மனம் இறங்கி வியாதியஸ்தர்களை சுகமாக்குவீராக. தேவனுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் கர்த்தருக்காக உம்முடைய பிள்ளைகள் கொடுக்கிற காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து இதற்குரிய பிரதிபலன்களை 100 மடங்கு இம்மையிலும் மறுமையிலும் இவர்கள் பெற்று அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதித்து சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவீராக. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும். தொடர்ந்து நீர் எங்களை வழிநடத்தும். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை இந்த நாளில் நாம் தியானித்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் நமக்கு தந்ததான இந்த நல்ல கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நிச்சயமாகவே இந்த நாளில் ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு தருவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசும்படியாக ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 136 சங்கீதம் அதன் 16 வசனத்தை வாசிக்கலாம். 136 அதன் 16 வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வாசிக்கிறோம். தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு துதியின் சங்கீதமாக படிக்கிறோம். 1 வசனத்தில் இருந்து நீங்கள் படித்தால் எதற்காக கர்த்தரை துதிக்கிறார்கள், எதற்காக தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்கிறதான காரியத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தர் வனாந்தரத்திலே செய்த நடத்தி வந்த அந்த பாதைகளெல்லாம் நினைத்து ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வனாந்தரத்தில் நடத்தி வந்த வழிகளுக்காக கர்த்தரை துதியுங்கள். செங்கடலில் அற்புதங்களை செய்தார், பார்வோனின் சேனைகளை முறியடித்தார், அவர் நல்லவர் என்று பாடின பொழுது வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். நம்முடைய தேவன் யார்? வனாந்தரத்தில் நடத்துகிற தேவன், வனாந்தரத்திலும் நடத்துகிற தேவன். ஆண்டவருடைய நடத்துதல் மிக ஆச்சரியமானது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு கடந்து வந்த, இல்லாவிட்டால் கடந்து போய் கொண்டிருக்கிற பாதை, ஒருவேளை நம்முடைய பாதையிலே, நம்முடைய பார்வையிலே அது ஒரு வனாந்தரத்தை போல இருக்கலாம். உண்மையிலே நாம் இன்றைக்கு கடந்து போகிற, தேவன் நடத்தி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலை நம்முடைய பார்வையில் அது ஒரு வனாந்தரத்தை போல தெரியலாம். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 40 வருஷம் இந்த வனாந்தர வழியாய் நடத்தினார். அதுதான் அவர் சொல்லுகிறார், இந்த 40 வருஷம் இந்த வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. அப்படியானால் இந்த 40 வருஷம் ஆண்டவர் இந்த வனாந்தரத்தில் அந்த ஜனங்களை நடத்தினார் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஏன் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்த வேண்டும்? ஒருவேளை நாம் ஒவ்வொருவரும் நினைக்கின்ற காரியம் அதுதான். நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் என்னை மாற்றியிருக்கிறார். ஆண்டவர் ஏன் இந்த பாதையில் என்னை நடத்துகிறார்? கர்த்தர் இந்த பாதையிலே என்னை அனுமதிப்பதற்கான காரணம் என்ன? ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அழைத்து கொண்டு போகும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, உங்கள் முற்பிதாக்களுக்கு சொன்ன அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நான் உங்களை கொண்டு போவேன்.
அதுக்கு தான் இந்த எகிப்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிறேன். அதுக்கு தான் மோசே என்கிற தலைவனை உங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிறேன். எதற்கு? முற்பிதாக்களின் தகப்பனுக்கு சொன்னேன் அல்லவா, உன் சந்ததிக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன் என்று. ஆனால் எப்படி அந்த பாதைகளை நடத்தி கொண்டு போவேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. இப்படி தான் நீங்கள் நடத்தப்படுவீர்கள் என்றும், இப்படிப்பட்ட பாதைகளைத்தான் நான் உங்களை கொண்டு போவேன் என்றும் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லவில்லை. பாருங்கள், அதுதான் ஆவிக்குரிய நிலைமை. ஆண்டவர் நம்மளை ரட்சித்தது உண்மைதான், ஆண்டவர் நம்மளை அபிஷேகித்தது உண்மைதான், அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டது உண்மைதான். ஆனால் இப்படி தான் தேவன் நம்மளை நடத்துவார் என்று யாரும் நினைத்து கொண்டிருக்க முடியாது. ஆனால் அவர் நடத்துகிற ஒவ்வொரு பாதையும் நமக்கு ஆசீர்வாதமாக, பிரயோஜனமாக, நன்மையாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுகிறேன், வனாந்திரத்தில் ஆண்டவர் ஏன் நடத்தணும்? கர்த்தர் ஏன் இந்த வனாந்தர அனுபவங்களை அனுமதித்திருக்கிறார்? அதனுடைய ரகசியம் என்ன? அருமையானவர்கள், எல்லாருமே ஆரம்ப காலங்களிலே ஏன் இப்படி நடத்தப்படுகிறோம், ஏன் கர்த்தர் இப்படி செய்கிறார் என்கிற கேள்வி இருக்கும். ஆனால் முடிவிலே சொல்லுவோம், கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாகத்தான் இதை செய்திருக்கிறார். ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் நம்மை நடத்தியிருக்கிறார், அவருடைய விருப்பத்தின்படி தான் தேவன் நம்மை நடத்தியிருக்கிறார் என்று நாம் சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்ய முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளிலே ஏன் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை வனாந்தர வழியாய் நடத்தினார்? நடத்துவதற்கு என்ன காரணம்? ஆண்டவர் எதிலுமே ஒரு நோக்கம் இல்லாமல் செய்ய மாட்டார், எதையும் ஒரு திட்டம் இல்லாமல் ஆண்டவர் செய்ய மாட்டார். நீங்களும் இந்த செய்தியை கேட்டதற்கு பின்னாலே சொல்வீர்கள், என்னையும் ஆண்டவர் இந்த வனாந்தர வழியாய் நடத்தினதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள் என்று எழுதியிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் அப்படி சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவர் அதுதான் இன்றைக்கு தெளிவாக நம்மோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், முதலாவதாக நீங்கள் 144 சங்கீதம் அதன் 1 வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று தாவீது சொல்லுகிறார். இந்த வேத பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது தாவீது என்ன சொல்லுகிறார்? என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். படிப்பிக்கிற தேவன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வனாந்திரத்திலே கொண்டு போய் இல்லாவிட்டால் நடத்துகிறதற்கான காரணம் என்ன? என் கைகளை போருக்கும் யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். இல்லாவிட்டால் என்னை அவர் வனாந்திரத்திலே யுத்தத்திற்கும் போருக்கும் பழக்குவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படி கூட எடுத்துக்கொள்ளுவோம், பழக்குவிக்கிற தேவன். என்னுடைய பிள்ளைகளே, தாவீது காற்றிலே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். தாவீது ஒரு நாள் ராஜாவாய் மாறுவோம் என்று யோசிக்கவில்லை. தனக்கு ஒரு ராஜ்ய பதவி கிடைக்கும், நாம் இஸ்ரவேலை ஆளுவோம் என்று அவன் யோசிக்கவில்லை. காரணம், அவனுடைய வீட்டினுடைய சூழ்நிலை அப்படி இருக்கு. எல்லாரும் அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவனுக்குள்ள திறமை இல்லை, அவன் எதையும் சாதித்து கொள்ள மாட்டான், அவனுக்கு அதுக்குரிய ஞானம் இல்லை, அவன் சாதாரணமான ஆளு தானே, அப்படி ஒரு காரியத்தை செய்யக்கூடிய அனுபவம் அவனுக்கு இல்லை. அதனால் அவனை வீட்டில் இருந்து அவனை ஒதுக்கி தகப்பனுடைய ஆட்டை மேய்ப்பதற்காக அவனை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த தகப்பனுடைய ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை அவன் நினைத்து கொண்டிருக்கலாம், இப்படிப்பட்ட ஒரு வேலையை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாங்க, ஒருவேளை நம்ம வாழ்க்கை முழுவதும் இதைத்தான் செய்ய வேண்டியது இருக்கும், காலம் முழுவதும் இப்படியே நம்ம வனாந்தரத்தில் இந்த காட்டில் ஆடுகளை மேய்த்து இப்படியே நம்ம கடந்து போக ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய அனாதி தீர்மானம், தேவனுடைய அனாதி திட்டம், அவரை ராஜாவாக மாற்றணும். இது தேவனுடைய அனாதி திட்டம். அருமையானவர்களே, இந்த தாவீது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனால் ஏற்படுத்தினார். அப்போ ஆண்டவர் என்ன நினைக்கிறார் பாருங்க, இந்த இஸ்ரவேலிலே யுத்தங்கள் பல வரும், இஸ்ரவேலிலே பலவிதமான பிரச்சனைகள் வரும். இந்த ஜனங்கள் எல்லாருக்காக இந்த தேவ மனிதன் தன்னுடைய காரியங்களை நிறைவேற்ற வேண்டும், செய்ய வேண்டும். அப்போ இந்த தேவ மனுஷனை வரும் காலத்தில் அவனை நம்ம ஒரு பெரிய மனுஷனாக நம்ம மாற்றப் போகிறோம். எத்தனையோ விதமான பிரச்சனைகள் எழும்பி வரும் பொழுது தேவ ஜனங்களுக்காக அவர் நிற்க வேண்டும். அப்போ என்ன செய்கிறார்? அதை தேவன் ஞாபகத்தில் வைத்து வரும் காலத்தில் அவன் பின்மாற்றம் அடைந்து விடக்கூடாது. இந்த யுத்தத்தை சந்திக்க எனக்கு பலன் இல்லை,
யுத்தத்தில் சந்திப்பதற்கு எனக்கு ஞானம் இல்லை, என்னால் முடியாது, நான் பழகினதெல்லாம் காட்டில் ஆடு மேய்க்கத்தான் அப்படின்னு அவன் நினைக்கக்கூடாது என்பதற்காக ஆண்டவருடைய அனாதி திட்டத்தை தேவன் நினைத்து இந்த காட்டிலேயே தேவன் பழக்க வைக்கிறார். தாவீதுக்கு அது புரியவில்லை, தாவீதுக்கு அது தெரியவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை ஆகவே இப்பொழுதே தேவன் பழக்க வைக்கிறார். அதனால தான் சொல்லுகிறார், ஒரு முறை ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது கரடி வந்தது, ஒரு முறை சிங்கம் வந்தது, அதை அடித்து கொண்டு போட்டு விட்டேன். அருமையானவர்களை, வாசிப்பதற்கு எளிமையாக இருக்கும். கரடி அடித்து கொண்டு விட்டாராம், சிங்கத்தை அடித்து கொண்டு விட்டாராம் என்று வாசிப்பதற்கு எளிமையாக இருக்கும். ஆனால் யாருமே தனக்கு இல்லாத நேரங்களில் அந்த ஆட்டுக்குட்டிகளை பட்சித்து போடும்படியாய் வந்ததான கரடியும் சிங்கத்தையும் அவன் அடித்து கொல்லுகிறான். அப்போ தான் ஆண்டவர் பழக்க வைக்கிறார். நான் நினைக்கிறேன் அந்த சிங்கத்தை அனுப்புனது ஆண்டவர் தான், இந்த கரடி அனுப்புனது ஆண்டவர் தான். இங்கேயே நீ பழகணும். இந்த சிங்கத்தையும் இந்த கரடியும் நீ எதிர்த்து அவைகளை நீ கொன்று போட்டு விட்டால் உனக்கு முன்பாக எத்தனை மனிதர்கள் எழும்பி வந்தாலும், எத்தனை யுத்தங்கள் உனக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் அதை நிற்கக்கூடிய அந்த தைரியம், அந்த அருமையானவர்களே பலனை அவன் பெற்றுக்கொள்ள முடியும்னு ஆண்டவருக்கு தெரியும். அப்போ என்ன செய்கிறார் பாருங்க, பின்னால் நடக்க போகிற ஒரு பெரிய காரியத்துக்காக இப்போவுமே ஆண்டவர் காட்டில் என்ன செய்கிறார், பழக்க வைக்கிறார். ஏன் ஆண்டவர் வனாந்தரத்தை அனுமதித்தார் தெரியுமா? வனாந்தரம் பழக்குவிக்கப்படுகிற இடம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சொல்லுகிறேன், அந்த பழக்கம், அன்றைக்கு தேவன் அவனுக்கு கற்றுக் கொடுத்த தைரியம், அந்த நாட்களில் தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த பலன், அந்த மன தைரியம் பாருங்க. இப்போ ஆண்டவர் அவன் அபிஷேகம் பண்ணிட்டாரு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனாய் இருக்கிறான். இஸ்ரவேலிலே யுத்தங்கள் வருகிறது, யுத்தத்தை நடப்பிக்கக்கூடிய தைரியம் யாருக்கும் இல்லை. அபிஷேகம் பெற்ற தாவீது சொல்கிறான், நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு, என்ன ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட தான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறான்னு களத்தில் இறங்குகிறார். எல்லாருடைய பார்வை எப்படி இருக்கு? ஆண்டவரே இப்போ பாருங்க களத்தில் இறங்க வைக்கிறாரு. அங்கே வனாந்திரத்தில் பழக்கு வச்சாரு, இப்போ களத்தில் இறக்கி விடுகிறார். நல்லா நீங்கள் கவனிக்கணும், இப்போ கர்த்தர் இறக்கி விடுகிறார். அங்கே பழக்கு வித்தார், இப்போ பாருங்க ஸ்பாட்டில் ஆண்டவர் கொண்டு போய் விடுறாரு. அப்போ அவன் என்ன சொல்லுகிறான், அந்த பெலிஸ்தியனை ஜெயிப்பதற்கு யாருக்கும் பலன் இல்லை. சவுலுக்கு பலன் இல்லை, கூட இருக்கிற ஆட்களுக்கு பலன் இல்லை. அவனுடைய தோற்றத்தையும் அவனுடைய விகாரத்தையும் பார்த்துவிட்டு என்னால் முடியாது என்று எல்லாரும் ஓடும் பொழுது தாவீது என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு முறை காட்டிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது சிங்கம் வந்துச்சு, ஒரு முறை கரடி வந்துச்சு, அதை அடித்து நான் கொன்று போட்டு விட்டேன். அருமையானவர்களே, அதை விடவா இந்த பெலிஸ்தியன், அதை விடவா இந்த கோலியாத்து, இவன் எம்மாத்திரம். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் ஜெயிப்பதற்கு எனக்கு பலன் கொடுத்தாரே, அன்றைக்கு அதில் என்னை பழக்குவித்தாரே, அப்படின்னா இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம், சிங்கத்தையும் கரடியை விடவா இவன் பெரிய ஆளு, அதையே நான் பட்சித்து போட்டேன், அடித்து கொன்று போட்டேன் என்றால் இவன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான் என்றால் இப்போ தெரியுதா? இப்போ தாவீது நினச்சிருப்பாரு, ஆண்டவர் எதுக்குடா சிங்கத்தை அனுப்புனார். அப்போ புரியலை, அந்த நேரத்தில் அவனுக்கு அது புரியவில்லை. அந்த நேரத்தில் அவன் யோசித்துக்கிட்டே இருப்பான், ஆண்டவரே ஏன் சிங்கம் வந்துச்சு, ஏன் கரடி வந்துச்சு. இன்னைக்கு சொல்லுகிறேன், சில நேரத்தில் நீங்கள் எதிர்பாராத சில காரியங்கள் ஒருவேளை உங்களை சந்திக்குமானால், உங்களை தொடருமானால் அந்த நேரம் நமக்கு புரியாது. ஆனால் அவைகளையும் ஜெயிக்கக்கூடிய பலனை ஆண்டவர் கொடுத்திருப்பார், அவைகளை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய கிருபைகளை கொடுத்திருப்பார். நான் சொல்லுகிறேன், எதுக்கு தெரியுமா? அதுக்கு பின்னால் வரக்கூடிய எந்த சூழலையும் கண்டு நீ பின்வாங்கி போகக்கூடாது, எந்த சூழலையும் கண்டு வாழ்க்கையில பின்னடைந்து விடக்கூடாது. அதை எதிர்க்கணும், அதை ஜெயிக்கணுங்கிற அந்த மன தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து விடுவார். இன்றைக்கு சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஏன் வனாந்தரத்தை அனுமதிச்சாரு? ஒருவேளை அவனுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், ஒருவேளை அது அவனுக்கு புரியாமல் இருக்கலாம். இப்போ பாருங்க, அந்த பெலிஸ்தியனை எப்படி அருமையானவனை வீழ்த்தி போடுகிறான். நான் சொல்லுகிறேன், ஏன் வனாந்தரத்தை அனுமதித்தார்? அது பழக்குவிக்கிற இடம். இன்றைக்கு சொல்லுகிறேன், சில காரியங்கள் எதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, சில காரியங்கள் எதனால் உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறது? உங்களை வேதனைப்படுத்தவா, இல்லை உங்களை அளவைக்கவா, இல்லை உங்களை சிதறி போக பண்ணவா, இல்லை உங்களை மனமடிவாக்கவா? இல்லையா, உங்களை பழக்க வைக்கிறாராம். தேவனுடைய பிள்ளைகளே,
பழக்குவிக்கிற கர்த்தர். இன்னைக்கு சொல்லுங்க, வனாந்தரத்திலும் நடத்தினவரை நான் துதிப்பேன். ஏனென்றா ஆண்டவர் ஏன் என்னை வனாந்தரத்தில் நடத்தினார் தெரியுமா? அங்கதான் அங்கே எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு, அங்கதான் என்னை பழக்குவித்தாரு. என்னுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எந்த போராட்டத்தையும், எந்த பிரச்சனையும், உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எந்த சூழ்நிலையும் கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வனாந்தரத்திலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபைகளை கொடுக்கிறார். படிப்பிக்கிற தேவன், பழக்குவிக்கிற தேவன். ஓசியா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே எழுதியிருக்கிறது பாருங்க. என்ன எழுதியிருக்கிறது? நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன் அப்படின்னு சொல்றாரு. எப்பிராயீமை எப்படி பழக்கினாராம்? கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். பழக்குவிக்கிற ஆண்டவர். என்னுடைய பிள்ளைகளே, ஒரு குழந்தை பிறந்து அது தவிழ்ந்து எழும்பி நின்று அது நடக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வரும் பொழுது ஒரு தகப்பன், ஒரு தாய் அந்த பிள்ளையை நடக்க பழக்குவிக்கிறார்கள். தன் கையை, தன் விரலை அந்த பிள்ளையை பிடிக்க சொல்லிக்கொண்டு, என் கையை பிடித்துக்கொள், இந்த விரலை பிடித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு இவர்கள் முன்னாலே நடக்க அந்த பிள்ளை தானா காலெடுத்து வைக்கிறது. அந்த பிள்ளை தானா நடக்க ஆரம்பிக்கிறது. என்னுடைய பிள்ளைகளை, ஒரு கட்டத்தில் 2 ஸ்டெப்பு போட்ட உடனே ஆரம்ப நாட்கள் அந்த பிள்ளை நடக்க முடியாது. சின்ன குழந்தை அல்லவா, நடக்க முடியாது. நம்ம என்ன சொல்லுகிறோம்? பரவாயில்லை, இன்னும் ஒரு 8, இன்னும் நடக்கலாம். அப்புறம் 2 8 வைத்துனை பொத்தன்று கீழே விழுந்துரும். விட்டு விடுகிறோமா? மறுபடியும் தூக்கி நிறுத்தி விட்டு, இங்கே பாரு, அம்மா நடக்கிறேன் பாரு, அப்பா நடக்கிறேன் பாரு, என் கையை பிடிச்சிட்டு அப்படியே வா பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், 1 நாள், 2 நாள், 3 நாள் அது தடுமாறி நடக்க ஆரம்பிக்குது. 1 வாரம் கழித்து இப்போ உங்கள் விரலை அதுக்கு பிடிக்கணும்னு தோணாது, நீங்கள் கையை பிடிக்கணுங்கிற தோணாது. இப்போ 1 மாதம் கழித்து அந்த பிள்ளையை நீங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கையை அது தட்டிவிடும். அது சொல்லும், என்ன சொல்லும் தெரியுமா? என் கையை பிடிக்க வேண்டாம், எனக்கு நடக்க தெரியும். தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். தன் பிள்ளைகளை பெற்றோர்கள் நடக்க பழக்குவிக்கிறோம். சில காலம் போகுது, சில நாள் போகுது, இப்போ நடக்க அல்ல, பிள்ளைகள் ஓட ஆரம்பிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ பாருங்க, நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் எப்பிராயீமை நடக்க பழக்கினாராம். நம்முடைய தேவன் அவரோடு கூட நடக்க பழக்குகிறவர். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய நிலைகளிலே, ஆரம்ப காலங்களிலே, அருமையானவர்களே, நம்மை சுற்றிலும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, நம்மை சூழ்ந்து பலவிதமான போராட்டங்கள் இருக்கும் பொழுது நம்மளால் நடக்க முடியாது. தடுமாறுவோம். எப்படி நடப்பேன்? இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படி நடப்பேன்? எப்படி நான் கடந்து போவேன்? ஐயோ, நான் எப்படி இந்த பாதையில் போவேன்? எனக்கு நடக்க முடியலையே என்றெல்லாம் நம்ம சொல்லுவோம். தடுமாற்றங்கள் வரும். அநேக சூழ்நிலைகளை கண்டு தடுமாறுவோம். ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? கையை பிடித்து நம்மளை நடத்தி கொண்டு போகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, சில வருஷங்கள் போக சில காலங்கள் போக இப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எழும்பி வந்தாலும் நம்ம பயப்படவே மாட்டோம். ஏன் தெரியுமா? 1 நாள் நம்முடைய தேவன் நம்மை நடக்க பழக்கினார். ஆண்டவர் ஏன் வனாந்தரத்தை அனுமதிச்சிருக்கிறார்? வனாந்தரத்தின் அனுபவங்கள் ஏன் நமக்காக? நடக்க பழக்குவிப்பதற்காக. தேவனுடைய பிள்ளைகளை, பழக்குவிக்கிற இடம்தான் வனாந்தரம். ஆகவே சொல்லுங்கள், இந்த வனாந்தரத்திலும் என்னை நடத்தினவரை நான் துதிக்கிறேன். ஏனென்றா அது எனக்கு தீமையாய் அல்ல, அது எனக்கு கண்ணீராய் அல்ல, அது எனக்கு வேதனையாய் அல்ல, அது எனக்கு கஷ்டமாய் அல்ல, அது என்னை பழக்குவித்த இடமாக இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும். அதற்காக நாம் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2வது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். ஓசியாவில் படிக்கும் பொழுது, ஓசியா 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாமே, இந்த வசனங்களை எடுத்து படிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். 2ஆம் அதிகாரம் அதன் 14ஆம் வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது, 2:14 வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆண்டுடைய வார்த்தைகளை நானே உங்களுக்காக படிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கும்போது, ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி என்று இந்த வசனத்திலே படிக்கிறோம். 2வது ஒரு காரியம் சொல்லுகிறேன். ஆண்டவர் இந்த வனாந்தரத்தை அனுமதிப்பதற்கான 2வது காரணம் என்ன? ஆண்டவர் ஏன் வனாந்தரத்தில் நடத்துகிறாரு?
இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, வனாந்தரத்தில் ஆண்டவர் பட்சமாய் பேசி என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி பட்சமாய் பேசி? அதை இப்படி சொல்லலாம், உன்னோடு பேசுவதற்காக, ஆண்டவர் உன்னோடு பேசுவதற்காக இந்த வனாந்தரத்தை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த வசனத்தில் படிக்கும் பொழுது நயங்காட்டி பட்சமாய் பேசுவாராம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்காக கர்த்தர் சில நேரங்களில் நமக்கு சில காரியங்களை தேவன் அனுமதித்திருக்கிறார் என்றால் அப்படியே ஆண்டவர் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டார். தேவ பிள்ளைகளை, வனாந்திரத்தில் அவர் நம்மளோட பட்சமாய் பேசுவார் என்று படிக்கிறோம். உன்னோடு பேசுவதற்காக கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார். யாக்கோபு பாருங்க, தன்னுடைய வீட்டிலிருந்து எதிர்பாராத விதமாய் பிரயாணப்பட்டு அவன் வனாந்தரத்திற்கு வந்துவிட்டான். ஏனென்றால் சகோதரனுடைய அந்த சவால்கள் அவனால் பொறுக்க முடியவில்லை. ஒருவேளை அவன் செய்து விடுவானோ, என்றைக்காவது ஒரு நாள் கொன்று விடுவேன் என்கிறான். ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வாங்கினதுனால, நியாயமான ஆசீர்வாதத்தை இவன் தன் பக்கமாய் திருப்பி கொண்டபடினால் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, என்றைக்காவது ஒரு நாள் நான் இதை செஞ்சிருவேங்கிறான். அந்த உயிருக்கு பயந்து ஓடி வருகிறான். அந்த யாக்கோபின் மேலே ஒருவேளை ஒரு பக்கத்தில் அவன் ஆசீர்வாதத்தை ஏமாற்றி எடுத்து விட்டான் என்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும், இந்த யாக்கோபு தேவனுக்கு பிரியமானவனாக இருக்கிறான், ஆண்டவருக்கு பிரியமானவனாக இருக்கிறான். யாக்கோபுக்கு ஆண்டவர் யாக்கோபின் மேல் வைத்திருக்கிற அவருடைய அன்பு பாசமே பெரியது. நான் சிநேகித்தேன் அப்படிங்கிறார், நான் அவனை நேசித்தேன் அப்படிங்கிறார். நான் யாக்கோபை நேசித்தேன், இப்படி ஏமாத்திட்டியப்பா, இப்படி ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லலை, நான் சிநேகித்தேன், அவன் எனக்கு பிரியமானவன். அப்போ பாருங்க, கர்த்தர் தான் இப்போ இந்த சூழ்நிலையை உருவாக்கியிருப்பார். அந்த சூழ்நிலை உருவாக்கப்பட்ட பொழுது அந்த வீட்டில் இருந்து அவன் எங்கே வருகிறான்? வனாந்தரத்திற்கு வருகிறான், உயிருக்கு பயந்து. அப்போ என்னெல்லாம் நினைவுகள் அவனுக்கு இருந்திருக்கும், என்னெல்லாம் யோசித்திருப்பான். ஐயோ, நம்ம இதை செஞ்சுருக்க கூடாது, இப்போ பாருங்கள் இந்த வீட்டுக்கு நம்ம திரும்ப வர முடியுமா, நம்ம போகிறோமே, இப்போ போகிற இடத்துல என்ன நடக்குமோ தெரியல, இப்படியெல்லாம் ஒரு குழப்பம் அவனுக்கு இருக்குது. ஏன்னா அவன் நினைத்து போகவில்லை, நீண்ட நாளாய் அவன் கனவுகளோடு போகவில்லை, நீண்ட நாளாக அவன் எதிர்பார்த்து போகவில்லை, திடீர் பிரயாணம். அதனால நிறைய எண்ணங்கள் அவனுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னெல்லாம் யோசிக்கிறான் பாருங்க, என்ன நடக்குமோ தெரியலையே, என்ன திரும்பி வருமா, இந்த தேசத்துக்கெல்லாம் நம்ம வர முடியுமா, என்ன அப்படிலாம் பல காரியங்களை யோசித்து கொண்டு அவன் பிரயாணப்பட்டு போகிறான். அருமையானவர்களே, வனாந்தரத்திலே ராத்தங்குகிறான். அவனுடைய மன உளைச்சல் ஆண்டவருக்கு தான் தெரியும், அவனுடைய இருதயத்தின் சூழ்நிலை ஆண்டவருக்கு தான் தெரியும், அவனுடைய போராட்டம் ஆண்டவருக்கு தான் தெரியும். தேவனுடைய பிள்ளைகளே, அவன் பாருங்கள் பலவிதமான துன்பங்களோடு எவ்வளவு கடினமான ஒரு பாதையில் அவன் கடந்து வந்திருப்பான். படுத்து அவனுக்கு தூக்கம் வந்திருக்கக்கூடாது, நியாயமானபடி வந்திருக்காது. ஆனால் ஆண்டவரே அவனுக்கு சுகமான நித்திரை உண்டு பண்ணுறார் பாருங்க. ஒரு கல்லை எடுத்து வைத்து கொண்டு நித்திரை செய்தான். வனாந்திரத்தில் ஆண்டவர் அவங்கிட்ட பேசுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு யாரும் ஆதரவு இல்லை, எனக்கு யாரும் துணை இல்லை, ஒரு கேள்விக்குறியோடு என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாதபடிக்கு புறப்பட்ட அந்த பிரயாணத்தினுடைய நிலைமையை பார்த்தா அவன் வாழ்க்கையில் என்ன சம்பவிக்குது பாருங்க, அவன் வாழ்க்கையில் என்ன நடக்குது பாருங்க. அப்போ ஆண்டவர் அவனோட பேசுகிறார். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி சொப்பனத்தில் அவங்ககிட்ட பேசுகிறாரு. படுத்திருக்கிறது வனாந்தரம், தடுமாற்றமான ஒரு நிலைமை, மன உளைச்சல், என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. ஆனால் ஆண்டவருடைய சத்தத்தை என்ன செய்கிறான், கேட்குறான். என்னுடைய பிள்ளைகளை, கர்த்தர் யாக்கோபோட பேச ஆரம்பிக்க, யாக்கோபே, நான் உனக்கு துணையாக இருப்பேன், நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அவன் மனசுக்குள்ளே என்னெல்லாம் யோசித்துக்கிட்டு என்னெல்லாம் கலங்கி கொண்டு அவன் போனானோ அதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், திரும்பவும் உன் தேசத்துக்கு நான் கொண்டு வருவான்ப்பா, நீ ஒன்றும் பயப்படாத. அப்போது தேவன் இதை அனுமதித்து தான் ஆண்டவர், இது அவனுடைய வாழ்க்கையில் இது நடக்கிறது, கர்த்தர் அனுமதித்து நடக்குது. இந்த வனாந்திரத்துக்கு கொண்டு போனதே கர்த்தர் தான். ஏன்னா இவனுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. வருங்காலங்களிலே, இனி வரும் நாட்களிலே பெரிய திட்டம் இருக்கு. ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த திட்டத்தை, அந்த நோக்கத்தை அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றணும். இப்போ ஆண்டவர் பேசுகிறாரு, நான் கூட இருப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன், இந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். என்னுடைய பிள்ளைகளை, கேள்விக்குறியான ஒரு எதிர்காலத்தோடு பிரயாணப்பட்ட யாக்கோபுக்கு ஆண்டவர் எதிர்காலத்தை குறித்து பேசுகிறார், எதிர்பார்க்காததை பேசுகிறார். நினைக்கவே இல்லை,
இப்படி ஆண்டவர் பேசுவார் என்று யோசிக்கவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சொப்பனத்தை அவன் பார்த்து அந்த வார்த்தைகளை கேட்டபோது அவனுக்கு எவ்வளவு தைரியம் வந்திருக்கும், எவ்வளவு தன்னுடைய இருதயத்தில் சந்தோஷம் வந்திருக்கும். அருமையான இந்த நாளிலே சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையிலே நீயும் மனிதர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம், ஒருவேளை ஒதுக்கப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு பயத்தோடு நீ பிரயாணப்பட்டு கொண்டிருக்கலாம். எதிர்காலம் தெரியவில்லை, என் வாழ்க்கையில் இனிமே என்ன நடக்கப் போகிறது, நான் ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கொண்டேன், ஏதோ ஒரு பெரிய சூழ்நிலைக்குள்ளே நான் இருக்கிறேன், இனிமே அடுத்து எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, நான் எங்கே போவதென்று தெரியவில்லை, தெரியாமல் சில காரியத்தில் நான் சிக்கிக்கொண்டேன் என்கிற ஒரு கலக்கத்தோடு நீ பிரயாணப்பட்டு கொண்டிருக்க என்கிற ஒரு பாரத்தோடு நீ இந்த பிரயாணத்தை தொடங்கி இருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலம் அப்படிதான் இருக்கும். யாரும் உனக்கு துணை இல்லை, யாருடைய ஆதரவும் இல்லை, யாருடைய அனுகூலமும் இல்லை. யாராயிலும் ஒரு தைரியமான வார்த்தைகளை பேசுவார்கள் என்றால் ஒருவேளை ஒருவர் மனுஷனுடைய வார்த்தைகளும் உன்னை தைரியப்படுத்தவில்லை. ஆனால் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இப்படித்தான் நீ போய்கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளை, உன் வாழ்க்கை இன்னைக்கு இப்படி தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் திட்டமாய் பேசுகிறார். அவர் சொல்கிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன் கூட நான் இருப்பேன், நான் உனக்கு துணையாக இருப்பேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஏன் அனுமதிச்சிருக்கிறார் தெரியுமா உன்னோட பேசுவதற்கு? இதுவரைக்கும் ஆண்டுடைய சத்தத்தை நீ கேட்கல, ஆனால் இப்போ இந்த கடினமான சூழ்நிலையில் கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்கிறாய். இவ்வளவு நாள் ஆண்டுடைய வார்த்தை நீ கேட்கல, ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறாருன்னா நீ நினைக்கிற காரியம், ஐயோ இந்த வனாந்தரம் நான் என்ன செய்ய போகிறேன், ஆண்டவர் ஏன் அனுமதிச்சார்? எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக என்னை வெறுத்து விட்டார்களே, ஒட்டுமொத்தமாக என்னை தள்ளி விட்டார்களே. ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். போகட்டும், மனுஷன் அப்படி தான் இருப்பான், உலகம் அப்படி தான் இருக்கும், உலகத்தில் உள்ளவங்க அப்படி தான் இருப்பாங்க, தேவைக்கு நேசிப்பாங்க, காரணத்தோடு நம்ம மேல் அனுபவிப்பாங்க. ஆனால் நான் அப்படி அல்ல, உன் கூடவே இருப்பேன், உனக்கு நான் எப்பொழுதும் துணையாக இருப்பேன். உங்களோடு பேசுவதற்காக கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார். ஏன் வனாந்தரம் உன்னோடு பேச? அந்த வார்த்தை உங்களை தைரியப்படுத்துகிறது, அந்த வசனம் உங்களை தைரியப்படுத்துகிறது. யாக்கோபினுடைய வாழ்க்கையில் அவன் போய் திரும்ப சில வருஷங்களுக்கு பின்னால் அவன் திரும்பி வருகிறான். அவன் மறக்கலை பாருங்க. கர்த்தர் பேசின வார்த்தைகள் மறுபடியும் அவனுக்கு ஞாபகம் வருகிறது. கர்த்தர் ஒரு நாள் இப்படி பேசினார், ஆண்டவர் ஒரு நாள் இப்படி பேசினார். இது நடக்கத்தான் போகிறது, இந்த காரியம் நடக்கத்தான் போகிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் அவனுக்குள்ளே நிறைவேற்றப்பட்டது. தேவ பிள்ளைகளே, வனாந்தரம் உன்னோடு பேசுகிற இடம். இன்றைக்கு ஆண்டவர் திட்டமாய் பேசுகிறார். கலக்கத்தோடு நிற்கிற அல்லவா, வேதனையோடு நிற்கிறாய் அல்லவா, சில விஷயத்துக்கு முடிவு தெரியாமல் இருக்கிறது அல்லவா, ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலையில் இருக்கிறாய் அல்லவா, இப்படி போனால் இந்த காரியம் எப்படி நடக்கும், இப்படி போனால் இந்த காரியம் எப்படி சரியாகும் என்று ஒரு கலக்கத்தோடு நீங்கள் நிற்கிறீர்கள் அல்லவா. இன்றைக்கு ஆவியானவர் திட்டமாய் பேசுக, பயப்படாதே, நான் உனக்கு துணையாயிருப்பேன். எல்லாரும் உனக்கு எதிராக இருக்கலாம், உன் கூட வேலை பார்க்குற எல்லாரும் எதிராக இருக்கலாம், உன்னை சார்ந்த எல்லாரும் உனக்கு எதிராக இருக்கலாம், ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து உன்னை துரத்தலாம், உன்னை அவமானமாக பேசலாம், பழி சொல்லுகள் நிந்தைகள் உனக்கு வரலாம். ஆனால் உனக்கு ஒரே ஒரு தைரியம், பரலோகத்தின் தேவன் உன் கையை பிடித்து கொண்டு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அவங்கள் ஜனங்களுக்கு முன்பாக, இப்படியெல்லாம் பேசுகிறவர்களுக்கு முன்பாக ஒரு நாள் உடைய தலை உயர்த்தப்படும். அவங்க தலை குனிந்து நிற்பாங்க, உன் தலை நிமிர்ந்து நிற்கும். என்னுடைய பிள்ளைகளை, பயப்படாதிருங்கள். கலக்கத்தோடும் வேதனைகளோடும் இந்த கால வேளையிலே தேவ வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னோட பேசுகிறவர். சொல்ல முடியுமா? எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட கடினமான பாதைகளிலே கர்த்தர் பேசியிருக்கிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் தெரியுமா? சொல்ல முடியல்லவா? கடினமான சூழ்நிலைகளிலே, மனமுடைந்து போன சூழ்நிலையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டோம். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம், இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருக்காக நிற்கிறோம், இன்னைக்கு வரைக்கும் தேவனுடைய காரியங்களை விட்டு விலகாதபடிக்கு வைராக்கியமாய் நிற்கிறோம். ஏன் தெரியுமா? இந்த வனாந்தர பாதையிலெல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோட பேசியிருக்கிறார். அந்த வசனம், அந்த வார்த்தை நம்மளை இன்னும் நடத்தி கொண்டே இருக்கிற. தைரியப்படுங்கள், வனாந்தரத்திலும் நடத்தினவரை துதியுங்கள். வனாந்தரம் உன்னை பழக்க வைக்கிற இடம், வனாந்தரம் கர்த்தர் உன்னோடு பேசுகிற இடம். ஒரு மோசையை பாருங்க. ஒரு மோசே முட்செடியில் அவனுக்கு தேவன் தரிசனமானார். மோசையோட கர்த்தர் பேசுகிறாரு, மோசே
தேவனால் நியமிக்கப்பட்டவன், தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன். அந்த மோசையோடு ஆவியானவர் பேசார். முட்செடியில் ஆண்டவர் தரிசனமாகி அற்புதமான காட்சி. அந்த முட்செடியில் இருந்து ஆண்டவர் பேசு, மோசே அப்படின்னு கூப்பிடுறாரு. அழைப்பு. என்னுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அழைப்பை குறித்து பேசினார். இதுதான் உனக்கு அழைப்பு, நீ தான் வர வேண்டும். ஆண்டவருடைய சித்தம் உன் வாளில் இருக்கிறது. நீ தான் இந்த ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு போக நீர் வர வேண்டும். ஒரு மோசையோட கர்த்தர் பேசினார் பாருங்கள். பல நேரங்களில் வனாந்திர சூழ்நிலையிலே மோசையோடு ஆண்டவர் பேசி அவனை தைரியப்படுத்தினார், அழைப்பை உறுதிப்படுத்தினார். ஆண்டவருடைய சத்தம் அநேக நேரங்களில் நம்முடைய எதிர்காலத்தை உறுதிப்படுத்துகிறது. ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவருடைய வார்த்தைகள் அநேக நேரங்களில் அழைப்பை உறுதிப்படுத்துகிறது. சில நேரங்கள் நம்ம நினைக்கிறோம், கர்த்தர் தான் அழைத்தாரா, தேவன் தான் கூப்பிட்டாரா, இல்லை நம்மளே வந்துட்டோமா, இல்லை உணர்ச்சி வசப்பட்டு வந்துட்டோமா, யாரோ ஒருவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தினாலே, யாரோ ஒரு ஊழியக்காரர் சொன்ன வார்த்தைகளினாலே ஊழியத்துக்கு வந்துட்டோமா? அழைப்பு என்பது மிகவும் முக்கியம். அழைப்பை உறுதிப்படுத்தின ஆண்டவர் பேசும் பொழுது அது உறுதிப்படுத்தப்படும். கர்த்தர் பேசும்போது உறுதிப்படுத்தப்படும். என்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப காலங்களிலே நாகர்கோவிலிலே வந்து ஊழியம் செய்வதற்கு இருந்த நாட்களிலே நான் நினைத்த ஒரு காரியம், சுவிசேஷ பணி மட்டும் செய்ய வேண்டும், ஒரு எவாஞ்சலிஸ்டாக இருக்கணும். சபை ஊழியமே நமக்கு வேண்டாம். ஏனென்றால் என்னுடைய தகப்பனாரோடு 7 ஆண்டுகள் சபை ஊழியங்களை செய்து அந்த சபை ஊழியத்தில் இருக்கிற நெருக்கங்கள், பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் பார்த்தவன், எனக்கு தெரியும். ஆகவே இந்த ஊழியமே வேண்டாம், நம்ம செய்கிற ஒரே ஒரு காரியம் சுவிசேஷ ஊழியமாக இருந்தால் எவ்வளவு லகுவாக இருக்கும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊருக்கு போய் நம்ம பிரசங்கம் பண்ணிக்கிட்டு வரலாம் பாருங்கள் என்று சொல்லி நான் நினைத்து அந்த சுவிசேஷ பணிகளைத்தான் செய்ய வேண்டும் என்று சில வருஷங்கள் ஓடிக்கொண்டே இருந்தேன். குறிப்பிட்ட சில நாட்களுக்கு பின்னால் சில தேவ மனிதர்கள் மூலமாக ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். உனக்கு கர்த்தர் ஒரு சபையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், உன்னுடைய ஊழியம் சர்ச் மினிஸ்ட்ரி, நீ சபை ஊழியம்தான் செய்யணும். அப்போ நான் சொல்லுவேன், அப்படி எனக்கு தெரியல, நான் சுவிசேஷ பணியை நான் செய்து கொண்டு இருக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அநேக தேவ ஊழியர்கள் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க, உன் ஊழியம் இப்படி தான் இருக்கும், உன்னுடைய ஊழியத்தினுடைய நிலைகள் இது தான். நான் கேட்பேன், ஆண்டவரே அது எவ்வளோ கடினமான ஒரு காரியம். ஆனால் காலங்கள் போக மற்றவர்கள் எனக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்களை பார்க்கிலும் ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார், கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் எனக்கு காண்பித்தார் எப்படிப்பட்ட ஊழியத்தை நான் செய்ய வேண்டும், எனக்கு தேவன் எப்படிப்பட்ட ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் என்கிற அந்த அழைப்பு. அந்நாட்களில் நான் தடுமாறி கொண்டிருந்தேன், என்ன செய்யலாம், இந்த ஊரில் இருக்கலாமா, ஏன்னா அன்றைக்கு ஊழிய வாய்ப்புகள் இல்லை. எல்லா நிலைகளிலும் நான் நெருக்கப்பட்டேன். பொருளாதார ரீதியில் அருமையானவர்களே, ஊழியத்தினுடைய பாதையிலே பல வருஷங்களாக ஊழிய வாய்ப்புகள் இல்லாதபடிக்கு நெருக்கப்பட்ட காலங்கள். அப்போ எனக்குள்ள ஒரு தடுமாற்றம், ஏதாவது ஊருக்கு போயிடுமா, வேற ஊருக்கு போயிடலாமா. பல தேவ மனுஷரிடத்தில் சொன்னேன், ஏதாவது ஊழியங்கள் இருந்தால் சொல்லுங்கள், நான் இந்த ஊரில் இருக்க நான் விரும்பவில்லை, வெளி ஊருக்கு நான் வந்துடுறேன், வேற எங்கேயாவது போயிடலாம். இப்படியெல்லாம் பல தடுமாற்றங்கள். பல நேரங்களில் ஆண்டவர் சொன்னார், இல்லை, இதே பட்டணத்திலே தான் என்னுடைய ஊழியத்தை நீ செய்யணும், என்னுடைய ஊழியத்தை இதே பட்டணத்தில் நீ செய்யணும், அதுதான் என்னுடைய அழைப்பு, அதுதான் நோக்கம். அப்போ பாருங்க, ஆண்டவர் சில காரியத்தை திட்டமாக சொல்ல ஆரம்பித்தார். தேவன் சில தரிசனங்களை கொடுக்க ஆரம்பித்தார். என்றைக்கு தேவன் அந்த வார்த்தைகளை எனக்கு கொடுத்து என்னோடு பேச ஆரம்பித்தாரோ அப்போ எனக்கு ஒரு தடுமாற்றம் மாறினது. இதுதான் தேவன் வைத்திருக்கிற திட்டம். தேவ சத்தத்தை கேட்காமல் இருந்திருந்தால், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் இருந்திருந்தால், எப்படியோ என்னுடைய இஷ்டப்படி அப்படியோ போயிருப்பேன். ஆரம்ப காலங்களிலே சில நண்பர்களை அழைத்து கொண்டு கன்வென்ஷனாக பாடல் ஆராதனை நடத்து கொண்டு அதுதான் ஊழியம் என்று நினைத்தேன். பாட்டு பாடுறது தான் ஊழியம், பாட்டு எல்லாரும் பாடலாம், யார் வேண்டுமானாலும் பாட்டு பாடலாம், ஆராதிக்கலாம். ஆனால் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், பரவாயில்ல, ஒரு நல்ல டீம் இருக்கிறது, நம்ம பின்னால் ஒரு 5 சகோதரர்கள் இருக்கிறார், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடத்துக்காக போய் ஜாலியாக நல்லா பாட்டு பாடிட்டு கன்வென்ஷனில் முடிச்சுட்டு சந்தோஷமாக வந்துடுவோம். அதுதான் நினைத்து கொண்டது. ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் ஊழியம், ஒரு ஊராக போய் பாட்டு பாடுறதெல்லாம் ஊழியம். நீ நினைக்கிறாய் இதுதான் ஊழியம் என்று, ஆனால் நான் இதை விட ஒரு பெரிய கனமான ஊழியத்தை வைத்திருக்கிறேன். உன் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே நான் அதற்காக உன்னை தெரிந்து கொண்டேன், அதற்காக நான் உன்னை அழைத்திருக்கிறேன். ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தைகள் தான் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக
இந்த முழு நேர பணியிலே நான் நின்று தேவன் கொடுத்த கனமான ஊழியத்தை செய்கிறேன் என்றால் தடுமாறாமல் நிற்கிற எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், விமர்சனங்கள், பரிகாசங்கள், நிந்தைகள், இல்லாமை, வறுமை, வறட்சி, இதெல்லாம் வாழ்க்கையில் கடந்து வந்தோம். ஆனாலும் ஆண்டவருக்காக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னா அன்றைக்கு தேவன் பேசின வார்த்தைகள் பழக்குவித்தார். ஆண்டவர் விசுவாசத்தை பழக்குவித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, அழைப்பை உறுதிப்படுத்தினார். அன்றைக்கு பாருங்க, ஆண்டவர் கனமான ஊழியங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் அன்றைக்கு வைத்திருக்கிறார் என்றால் அன்றைக்கு அது வனாந்தரம்தான். ஆனால் ஆண்டவருடைய சத்தம் அன்றைக்கு ஒன்றும் இல்லைத்தான், அன்றைக்கு வெறுமை தான். ஆனால் தேவன் பேசின வார்த்தைகள் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருக்காக நிற்க வைத்திருக்கிறது. நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கடினமான பாதைகள் இருக்கத்தான் செய்யும். ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட கடினமான பாதைகளை கடந்து வந்திருப்பார்கள். அன்றைக்கு எல்லாரும் ஆண்டவருக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளை நிற்கிறார்கள் என்றதுக்கு காரணம் ஆண்டவருடைய வார்த்தை. வனாந்தரத்திலும் ஏன் அனுமதித்தார்? உன்னோடு பேசுவதற்கு. மூன்றாவது ஒரு காரியம், ஆண்டவர் வனாந்தரத்தில் நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். உன்னை நடத்துவதற்காக கர்த்தர் வனாந்தரத்திலே உன்னை கொண்டு போனார். 3 காரியங்களை நான் சொல்லுகிறேன். ஒன்று, உன்னை பழக்குவிப்பதற்காக வனாந்தரத்திலே கர்த்தர் உன்னை கொண்டு போனார். இரண்டாவது, உன்னோடு பேசும்படியாக கர்த்தர் உன்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனார். மூன்றாவது, நீ தேவனுடைய நடத்துதலை பார்க்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் உன்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனார். ஆண்டவருடைய நடத்துதலை பார்க்கணும். இந்த 40 வருஷமும் இந்த வனாந்தர வழியாய் நடத்தி கொண்டு போனார். வனாந்தரம்னா தெரியும், தண்ணி இருக்காது, ஒரு பாலைவனம், இளைப்பாறுதலுக்கு எதுவும் இருக்காது, கடினமான ஒரு பாதை, உணவு எல்லாமே பிரச்சனை தான். அப்படிப்பட்ட ஒரு பாதையில் இந்த ஜனங்களை கர்த்தர் நடத்தி கொண்டே போகிறார். அப்போ தேவனுடைய நடத்துதலை அறிவதற்காக, நான் உன்னை நடத்துகிறேன், நான் உன்னை நடத்தி கொண்டு போவேன் என்பதை உணர்வதற்காக, அறிவதற்காக கர்த்தர் என்ன செய்கிறாரு? அனுமதிச்சிருக்கிறாரு. என்னுடைய பிள்ளைகளே, சிறுவேலர்கள் செங்கடலை தாண்டி வந்துட்டாங்க. ஆர்ப்பரிப்பு இருக்கிறது, அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறது. செங்கடலுக்கு பின்னால் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஒரு பெரிய பிரச்சனையை முடிச்சிட்டோம், ஒரு பெரிய சூழ்நிலையை தாண்டிட்டோம், இதுக்கு பிறகும் பெருசு இருக்குங்கிறது நினைக்கல. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் யுத்தம் பண்ணினார், கர்த்தர் பார்வனை அழிச்சிட்டாரு, கர்த்தர் நமக்கா ஜெயம் கொடுத்தார் என்று ஆடி பாடி ஆரவாரம் செய்து ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி கடந்து வரும் பொழுது எல்லாருக்கும் தண்ணி குடிக்கணும், தண்ணி இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, தண்ணீர் இல்லை. எல்லாருக்கும் தாகமாக இருக்கிறார்கள். அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் பார்த்தா தண்ணி இருக்குது. எல்லாரும் ஓடிப்போ அந்த தண்ணீரை எடுத்து அந்த தாகத்தை தீர்த்து கொள்வதற்கு பிரயாசப்பட்ட பொழுது அந்த தண்ணி கசப்பாக இருந்தது. நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த தண்ணி கசப்பாக இருந்தது. தண்ணி இருக்கிறது, ஆனால் அது கசப்பாக இருக்கிறது. தண்ணி இருக்குது, ஆனால் அவர்கள் அதை குடிக்க முடியவில்லை. இவங்க வருவதற்கு முன்பதாகவே தண்ணீரை மதுரமாய் மாற்றி கர்த்தர் வைத்திருக்க முடியும். ஆனால் இது தேவன் செய்கிற அற்புத செயல்கள் என்பதை இந்த ஜனங்க பார்க்கணும், இந்த கண்ணால் பார்க்கணும். அப்போ என்ன செய்கிறாரு? எல்லாரும் தண்ணீர் எடுத்து குடித்தால் கசப்பாக இருக்குது. இப்போ சொல்கிறாங்க, ஐயோ கசப்பாக இருக்கிறது, எங்களுக்கு தாகம் தீர்க்கப்படவில்லையே, நாங்கள் என்ன செய்வோம்? ஒட்டுமொத்தமாக மோசைக்கிட்ட கேட்குறாங்க. இப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார் மோசையை பார்த்து, எப்பா அங்கே ஒரு மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தின் கிளையை வெட்டி அந்த தண்ணியில் போடு அப்படிங்கிறாரு. மோசே தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படி செய்கிறான். அந்த அந்த கெட்டுப்போன கசப்பான தண்ணி மதுரமாய் மாறிவிட்டது. நான் அடிக்கடி இதில் நினைப்பேன், இது கசப்பான தண்ணி தானே, கொஞ்சம் பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் ஒரு 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 1/2 கிலோமீட்டர் நடந்து வாங்க, அங்கே ஒரு பெரிய நீரூற்று இருக்குது, அந்த தண்ணியே குடிங்க அப்படின்னு கூட ஆண்டவர் நடத்தியிருக்கலாம். இல்லை, இது தேவனுடைய நடத்துதல், இது தேவனுடைய மகா பெரிய செயல். என் ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நடத்துகிறார். இன்றைக்கி சொல்லுகிறேன், உன் பார்வைக்கு சில காரியங்கள் கசப்பாக இருக்கும். நீ எதிர்பார்த்தது போல மதுரம் இல்லைதான், நீ எதிர்பார்த்தது போல சந்தோஷம் இல்லைதான், நீ எதிர்பார்த்தது போல மகிழ்ச்சி இல்லைதான், நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையில் நடக்கலை தான், நீ எதிர்பார்த்தது போல எதுவுமே உமக்கு அமையலை தான். நீ நினைக்கிற, நான் நினச்சது ஒன்று, ஆனால் எனக்கு நடந்தது ஒன்று. என் வாழ்க்கைன்னா நான் இப்படி தான் இருக்கும்னு நினச்சேன், குடும்பமாக இப்படி தான் இருக்கும்,
திருமணமா இப்படி தான் நடக்கும், எனக்கு அமைவது இப்படி தான் இருக்கணும், சின்ன வயசுலேருந்து உனக்கு அது கனவாக இருந்திருக்கும், இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இப்படியா இருக்கணும். ஆனால் நடந்தது என்ன? நீ எதிர்பாராத ஒரு காரியம், நீ நினைக்காத காரியம். எது நடக்கக்கூடாது என்று நினைத்தாயோ அது நடந்து விட்டது. எது வரக்கூடாது என்று நினைத்தாயோ அது வந்து விட்டது. எது நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போகக்கூடாது, இப்படிப்பட்ட காரியம்லாம் நமக்கு நடக்கவே கூடாது, வாழ்க்கையில் வரவே கூடாதுன்னு நினச்சிங்க இல்லையா, அதெல்லாம் வந்துச்சு. ஏன்? நான் சொல்லுகிறேன், ஒருவேளை இன்றைக்கு உன் பார்வையில் அது ஒரு கசப்பான அனுபவமாக இருக்கலாம். அதே கசப்பை என் ஆண்டவர் மதுரமாய் மாற்றித்தரப்போகிறார். நீ எது ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்கக்கூடாது என்று நான் நினைத்தேனோ அதே இடத்துல ஆண்டவர் இதை எனக்கு நன்மையாய் மாற்றி தந்தார் என்கிற ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்க போகிறார். அவர் உன்னை நடத்துவதற்காக, ஆண்டவருடைய நடத்துதலை நீ அறிவதற்காகவே இதை அனுமதித்தார். இன்னைக்கு சொல்கிறேன், கசப்பு மாறும், மதுரம் உண்டாகும், உன் வாழ்க்கையில் ஒரு இனிப்பான செய்தி வரும். நீ ஏன் கலங்கி நிற்கிறாய்? ஏன் வருத்தப்படுகிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்வேன்ப்பா. கசப்புன்னு அழாத, இதில் ஒரு மதுரத்தை உண்டு பண்ண என்னால் முடியும். எதை குறித்து வருத்தப்பட்டாயோ, எதை குறித்து கலங்கினாயோ, எதை குறித்து சஞ்சலப்பட்டாயோ அதே இடத்துல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கிறது. நீ இப்போ சொல்லுவ, இனிமே வர்ற நாட்களில் சொல்லுவ, அப்போ எனக்கு கஷ்டமாக தான் தெரிஞ்சது, ஆனால் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் இந்த பாதையில் என்னை நடத்தினார் ஒரு பெரிய நோக்கத்தோடு. இன்வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்த நாட்களில் சாப்பிட்ட உணவு வேறு, ஆனால் இப்போ ஆண்டவர் கொடுக்கிற உணவு வேறு. மன்னா, தூதர்களின் அப்பம். நல்லா கவனிக்கணும். மோசே கூட கேட்டான், இவ்வளவு ஜனங்களுக்கு நம்ம எப்படி ஆகாரத்தை ரெடி பண்ணி கொடுப்போம்? இவ்வளவு ஜனங்கள் வெளியே புறப்பட்டு போகிறோமே, ஆண்டவர் நடத்திட்டு போன்னு சொல்கிறாரு, இந்த ஜனங்களுக்கு எப்படி போஷிக்க முடியும்? எப்படி இந்த ஜனங்களை நடத்த முடியும்? ஆண்டவர் சொன்னார், அது என் வேலை, அது என்னுடைய கடமை. இந்த ஜனங்களை போஷிக்கிறது ஏன் வேலைப்பா? இந்த ஜனங்களுக்குரிய தேவைகளை சந்திப்பது என்னுடைய வேலை. பாரு, நான் எப்படி இந்த ஜனங்களை நான் நடத்த போகிறேன். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க, அந்த மன்னாவை பொழிய பண்ணுகிறார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! இதுவரைக்கும் சாப்பிட்டிராத உணவு, இதுவரைக்கும் அவர்கள் கண்டிராத அனுபவங்கள். அருமையானவர்களை பாருங்க, எவ்வளோ அருமையாய் கர்த்தர் அந்த வனாந்திரத்தில் நடத்தினார். இதுவரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்திராத, இதுவரைக்கும் வாழ்க்கையில் கண்டிராத சில அதிசயமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். நீ கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த பாதை உனக்கு தீமையாய் முடிந்து விடாது, எல்லாமே உனக்கு நன்மையாக தான் இருக்கும். ஒரு நன்மை அதில் நடக்குது. ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார், காடையை கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளை கேட்குறாங்க, எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, இத்தனை ஜனங்களுக்கு எப்படி இறைச்சி கொடுக்க முடியும்? ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவர் காற்றை வீச பண்ணினார், வந்து விழுந்தது, சாப்பிட்டார்கள். என்னுடைய பிள்ளைகளே, ஒன்றுமில்லாதிருந்தும், சூழ்நிலைகள் மாறாக இருந்தும், அவர்களுக்கு ஏற்ற சூழ்நிலைகளை உருவாக்கி அந்த ஜனங்களை கர்த்தர் நடத்தினது உண்மையானால் நம்மை நடத்த மாட்டாரா? ஆண்டவர் செய்ய மாட்டாரா? போஷிக்க மாட்டாரா? தேவைகளை சந்திக்க மாட்டாரா? அற்புதமாய் தேவன் நம்மளை வழிநடத்த மாட்டாரா? இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை தேவன் நடத்துவதற்காகவே இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ சொல்லுவீங்க, இந்த வனாந்தரத்திலும் நடத்தின என் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், இந்த வனாந்தரத்திலும் என்னை நடத்தின என் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனை பேர் இந்த நாளிலே என்னோடு ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் என்னோடு ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? தேவ சமூகத்தில் இப்பொழுது ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள். வனாந்தரத்திலும் நடத்தினவரை துதிக்கிறேன். அது பழக்கவிக்கிற இடம், அது உன்னோடு பேசுகிற இடம், அது உன்னை நடத்துகிற இடம். அவருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துகிறார் என்று எழுதியிருக்கிறது. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்கலாமா? Praise the Lord, hallelujah. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் என்னை நடத்தினார், என்னை தேவன் நடத்தி கொண்டே இருக்கிறார். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியா,
கர்த்தர் என்னை நடத்தினார், இந்த வனாந்தரத்திலும் என்னை நடத்தினார் என்று என்னோடு சேர்ந்து கரங்களை தேடி சொல்லுங்க பார்க்கலாம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியா. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியா. என்னை நடத்தினா அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினா அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. இட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. இட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த தேவனுடைய பிள்ளைகளே, வனாந்தரத்திலும் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் அது புரியவில்லை, துவக்கத்தில் அது புரியவில்லை, கடைசியில் சொல்றாங்க அங்கேயும் ஆண்டவர் நம்மளை நடத்தினாரே. எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும்? ஒருவேளை ஒரு கேள்விக்குறியோடு, தடுமாற்றத்தோடு, ஒருவேளை தெரியாத ஒரு நிலையில ஒருவேளை நீங்கள் தத்தளித்து கொண்டவர்களாய் நின்று இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட திட்டமாய் பேசி இருக்கிறார். தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீர்கள். எங்களை நடத்தின தெய்வக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று எழுதியிருக்கிறது. நீரே அதை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா காரியத்திலும் ஒரு நோக்கம் திட்டமும் இருக்கிறதுக்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவனுடைய வார்த்தைக்காய் தேவனை துதியுங்கள். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களோடு இன்றைக்கு ஆராதனையில் இணைந்து தேவனுடைய வசனங்களை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் இடைப்பட்டதற்காக நன்றி. உம்முடைய வசனத்தின் மூலமாக தைரியப்படுத்தினதற்காக நன்றி. தடுமாற்றங்களில் இருந்து ஜனங்கள் வெளியே வந்ததற்காக ஸ்தோத்திரம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உம்முடைய ஜனங்கள், உம்முடைய பிள்ளைகள் அனுபவித்ததற்காக நன்றி. தகப்பனே, எங்களை பழக்குவிக்கிறீர்,
எங்களோடு பேசுகிறீர், எங்களை நடத்துகிறீர் என்று நாங்கள் அறிந்து உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆன்லைன் மூலமாக தேவ வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். தூரத்தில் சமீபத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வாரம் முழுவதும் தேவ கிருபை இருக்கட்டும். வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி காத்தருளும். இவங்க செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்கப்பா, தொழில்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசத்தை வாய்க்க பண்ணுங்க, முயற்சிகளை வாய்க்க பண்ணுங்க. நன்மையான எல்லா ஈவுகளை கொடுத்தருளும். சேஷித்த பாதுகாப்பை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. எந்த வியாதியின் கிரியைகளும் சத்துனுடைய போராட்டங்களும் உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கு உம்முடைய பிள்ளைகளோடு நிறைவாய் இருக்கட்டும் என்று நான் ஜெபித்து உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். கிருபை கூட இருக்கட்டும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.